வர்ம மணியோசை சேனல். இந்த சேனல் மூலம் வர்மம் யூஸ் பண்ணி எப்படி நோயை நீக்கிறது அப்படிங்கிறத தந்துக்கிட்டு இருக்கோம். பல நோய்களை நீக்கக்கூடிய வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த யூஸ்ஃபுல்லான இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் எப்படி கவர்ச்சிகரமாக இருக்கிறது, எல்லோரும் எப்படி இளமையோடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே தான் அழகாக இருக்கணும்னு விரும்புவாங்க. தன்னுடைய முகம் நல்ல கவர்ச்சிகரமான தோற்றத்தோடு இருக்கணும்னு விரும்புவாங்க. அப்படி இளமையாக நல்ல கவர்ச்சியான ஃபேஸ் கட்டோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வர்மங்கள் இருக்குது. அந்த வர்மங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஏற்கனவே இந்த கொரோனா வின்னிங் வர்ம பாயிண்ட்ஸில் ஒரு 3 வர்மம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விருத்தி காலம்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அப்புறம் பிரதாரை விசை நரம்பு வர்மம்னு கையில் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். விருத்திங்கிறது காலில் இருக்குது, காலில் இருக்கக்கூடியது, அது சொல்லியிருக்கோம். அப்புறம் கவுளிக்காலம் நிறைய இதில் சொல்லியிருக்கோம். கவுளிக்காலம் இது 3 என்ன செய்யும்னா, ஏன்னா கவுளிக்காலம் ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நீக்கக்கூடியது, ஃபேஸுக்கு வெரி அட்ராக்டிவ் இது கொடுக்கக்கூடியது கவுளிக்காலம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஃபேஸ் நல்ல எப்போவும் வசீகரமாக இருக்கிறதுக்கு இந்த கவுளிக்காலம் ரொம்ப பயன்படும். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன், அதனால் அதை பார்த்துக்குங்க. இது தவிர வாத வர்மம்னு ஒன்று காலில் இருக்குது, அதை கொடுத்தாலும் அதுவும் என்ன செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும், எப்பவும் இளமையோடு இருக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். இப்போ அதுக்கு பேர் வாத வர்மம்னு இருக்குது. அது என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸில் ஒரு சில வர்மங்கள் நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா எப்போவும் ஃபேஸ் நல்ல கவர்ச்சிகரமாக இருக்கும். அதில் வளமூர்த்தி காலம் ஒன்று, அதுக்கப்புறம் கிரிகரன் நாடின்னு ஒரு இடம் இருக்குது, அதை அசைச்சு விடணும். அதுக்கப்புறம் கண்ணாடி காலம். கண்ணாடி காலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரம்புன்னு ஒன்று இருக்குது. அந்த லட்சுமி நரம்பை கிரிகரன்லேருந்து போய் அப்படியே அந்த லட்சுமி நரம்பை தொட்டு இயக்கிறப்ப உங்களுக்கு ஃபேஸ் எப்போவும் வெரி அட்ராக்டிவாக கவர்ச்சிகரமாக இருக்கும். அது எல்லாருமே கொஞ்சம் பீரியாடிக்கலாக அது யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு வைங்களேன், ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஃபேஸ் எப்போவுமே ஒரு மலர்ச்சிகரமாக ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். அதைத்தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கக்கூடிய இந்த பிரதாரை விசை நரம்பு வர்மம், விருத்தி காலம், அதுக்கப்புறம் ஒரு கவுளி காலம், அப்புறம் நான் இப்போ புதுசாக ஒன்று சொல்ல போகிற வாத வர்மம். இது எல்லாமே என்ன பண்ணோம்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா கூட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஓடக்கூடிய நாடி நரம்புகள்லாம் சக்தியை பாய்ச்சி எப்போவும் நம்ம இளமையோடு இருக்கிறதுக்கு இந்த வர்மங்கள்லாம் துணை செய்யும். இந்த 4 வர்மங்களும் அற்புதமாக வேலை செய்யும். நம்ம எப்பவும் இளமையோட பிரிஸ்காக தோய்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் பிரெயினுக்கும் ஒரு டானிக் மாதிரி இயங்கி நம்மளை எப்பவும் இளமையோடு வச்சுருக்கக்கூடிய இந்த 4 வர்மங்களை நம்ம எப்பவும் யூஸ் பண்ணால் எப்பவும் வெரி ஆக்டிவாக இளமையோடு நம்ம இருக்க முடியும். இப்போ ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸில் முதல்ல சொன்ன 3 வர்மம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாத வர்மங்கிறது எங்கே இருக்குன்னா, இந்த பாருங்கள், காலில் இந்த கணுக்காலில், இந்த கணுக்கால் இருக்குல்ல, இந்த கணுக்காலிலேருந்து அவங்கவுங்க கைக்கு 4 விரக்கடை, கணுக்காலிலேருந்து அவங்கவுங்க கைக்கு 4 விரக்கடை எடுத்துகிட்டு இங்கே ஒரு எலும்பு இருக்கும், அந்த எலும்புக்கு பின்னாடி இம்மீடியட்டாக வரக்கூடிய வர்மம் தான் வாத வர்மம். இந்த வர்மத்தை நம்ம ஒரு 30 டைம்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு அப்படியே உடம்புல பாடியில் எங்கே பெயின் இருந்தாலும் முதல்ல எடுத்து விட்டுரும். அதுக்கப்புறம் பாடியினுடைய எதிர்ப்பு சக்தி கூடும். அதுக்கப்புறம் நிறைய நாடி நரம்புகளை இயக்கி நம்ம எப்போவும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு இந்த வாத வர்மம் பயன்படும். அப்போ நம்ம எப்போவுமே இளமையோடு நம்ம இருக்க முடியும். அடுத்து முகத்தில் என்னென்ன வர்மம் கொடுக்கறது, ஏன்னா ஃபேஸ் எப்போவுமே வெரி அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன வர்மங்கள் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் அப்படி ஃபேஸை பொறுத்தளவில் நமக்கு
காம்போதிரி காலம்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா அந்த இருப்பாருங்க கண்மணி அந்த விழிகளுக்கு நேராக கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எலும்பில் நடுவில் வரக்கூடியது காம்போதிரி காலம். இதை வந்து 3 தடவை பக்கவாட்டில் அசைச்சு விடணும். 1 2 3. அதுக்கப்புறம் ஒரு விரல் கீழே போய் இது ஒரு வர்மப்புள்ளி. இதை வந்து 1 2 3. இதில் அக்குப்ரெஷர் புள்ளியும் இருக்குது. இப்படி கீழே இன்னொரு ஒரு விரல் கீழே போனீங்கன்னா இதையும் வந்து 1 2 3 அப்படி வந்து இந்த 3 லைனில் வரக்கூடிய காம்போதிரி காலத்துக்கு கீழே 2 பாயிண்ட்ஸு ஒரு விரல் தள்ளி தள்ளி வரக்கூடியதையும் காம்போதிரி காலமும் நம்ம இயக்கணும்னா இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய நரம்பு எல்லாமே வந்து நல்லா இயங்கும். இந்த புருவ மத்தியில் இருந்து ஒரு விரல் கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ணாடி காலம், இதை வந்து கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் வச்சு இதை பாருங்க அப்படி வச்சுக்கிட்டேன். இது ஒரு 3 தடவை மேலுங்களும் அசைச்சு விட்டால் போதும். 1 2 3. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரம்புன்னு ஒன்று இருக்குது. இந்த கண்ணாடி காலத்தினுடைய இந்த இடது சைடில் இருக்குது, இடது பக்கம் இருக்குது, அது இயங்கும். அதை வேறொரு விதமாகவும் நம்ம இயக்கலாம். அது எப்படி இயக்கிறோன்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் இந்த கடவாய் இருக்குது பாருங்கள், அந்த கடவாய்க்கு இந்த இடத்துல கீழே அந்த ஃபேஸினுடைய நடு பகுதியில் இந்த பல்லுக்கு நடுவில் ஒரு இந்த பாருங்கள் இந்த குழி தான் வந்து என்னென்னா கிரிகரன் நாடி இருக்கக்கூடிய இடம். இந்த கிரிகரன் நாடியை எப்படி இயக்கணும்னா இதை கொஞ்சம் மைல்டாக இயக்கினா போதும். இது இயக்கம் வந்து 2 3 இயக்கம் இருக்குது. இதில் இந்த மைல்டான இயக்கம் எப்படின்னா பாருங்கள், இது வந்து கிரிகரன் நாடி. இது வந்து இந்த கண்ணுடைய இந்த எண்டு வந்து மந்திர காலம். அந்த மந்திர காலத்துக்கு கொஞ்சம் கீழே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதான் வந்து உங்களுக்கு லட்சுமி நரம்பு. அந்த லட்சுமி நரம்பை எப்போவும் வந்து நம்ம இயக்கிட்டோம்னா நம்மளுடைய ஃபேஸே ரொம்ப வசீகரமாயிரும். இப்போ சில பேர் பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த லட்சுமி நரம்பை இயக்கக்கூடியது இந்த கிரிகரன் நாடி. அந்த கிரிகரன் நாடியிலேருந்து அப்படியே அழுத்தி கொண்டு போய் அந்த லட்சுமி நரம்பை டச் பண்ணோம்னா அந்த லட்சுமி நரம்பு வந்து நல்லா இயங்கி நமக்கு ஃபேஸுக்கு வந்து ஒரு பொலிவை தரும். அதை எப்படி கொடுக்கணுன்னா இந்த பாருங்கள், கட்டை விரலை வச்சு இப்படி வச்சுட்டு இந்த கிரிகரன் நாடியில் வச்சுட்டு அப்படியே கண்ணை நோக்கி கொண்டு போகணும். ஆனால் கண்ணுக்குள்ளே குத்திடக்கூடாது, பார்த்து கவனமாக செய்யணும். இந்த பாருங்க, இப்போ நான் கொண்டு போகிறேன், மைல்டாக கொடுத்தா போதும். இது அப்படியே கொண்டு போய் இந்த பாருங்க, அப்படியே கொண்டு போகிறேன், கொண்டு போய் அப்படியே போய் இந்த இடம் மந்திர காலத்துக்கு நான் போகலை, முன்னாடியே அப்படி டச் பண்ணிவிட்டு எடுத்துகிறேன். இது மாதிரி ஒரு 3 தடவை கொடுக்கணும். இந்த பாருங்க, மைல்டாக கொடுத்தா போகும். அப்படி அப்படி கொடுத்தா ஃபேஸ் நல்லா வசீகரமாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் வளமூர்த்தி காலம். இப்போ வளமூர்த்தி காலம் எங்கே இருக்குன்னா இதே மாதிரி இந்த கடவாயினுடைய முன்பக்கம் இந்த மத்தியில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த மத்தியில் இருக்குது. ஏற்கனவே இது வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம்னா பினிசம்ங்கிற ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து என்னென்னா பினிசத்தை நீக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸுக்கு நல்ல ஒரு பொலிவு தரக்கூடிய ஒரு வர்மம் இது. ஏன்னா வந்து சைனஸ் ட்ரபிள் இருக்கவங்க எப்போ பார்த்து ஃபேஸ் வந்து ஒரு வலியோடையே இருப்பாங்க, அதனால் ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. பட் இது வந்து சைனஸ் ட்ரபிள் வராமையும் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கக்கூடிய எந்த சைடு இருக்கக்கூடிய நரம்பு எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரு இடம். இதை எப்படி கொடுக்கணும்னா இந்த பாருங்கள், இதில் நம்ம இந்த கட்டை விரலுடைய நுனியை வச்சுட்டு இந்த 3 விரலை கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய பச்சை நேர் வர்மத்தில் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இருக்குது பச்சை நேர் வர்மம். அந்த முடி இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இடம் தான் பச்சை நேர் வர்மம். அதில் வச்சுட்டு இதை மட்டும் என்ன பண்ணுறோம்னா இது வந்து வலது பக்கம் மட்டும்தான் இருக்குது. இதே பாயிண்ட்டு இடது பக்கம் இருக்கிறதா நம்ம பார்த்தோம், அது வந்து கிரிகரன் நாடி. இது வலது பக்கம் மட்டும் இருக்குது. இதை எப்படி இயக்கணும்னா இங்கே பாருங்கள், முதல்ல வல சுழற்சி ஒரு 3 பண்ணணும், அப்புறம் இட சுழற்சி ஒரு 3 பண்ணணும். வல சுழற்சி ஒரு 3 இப்போ நான் பண்ணுறேன். 1 2 3 வல சுழற்சி பண்ணியாச்சு. இப்போ இட சுழற்சி பண்ணுறேன். 1 2 3 அப்படி பண்ணிவிட்டு கையை பையை எடுத்துடணும். அப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது என்னென்னா ரொம்ப கஷ்டமானது, எப்போவும் உண்மையே பேச வேணும். அப்புறம் மனசை நல்லா வச்சுக்கணும். எப்போ பாரு மனசை அழகாய விட்டுட்டு
இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஃபேஸில் ஒரு பொலிவு இருக்காது. அப்புறம் எப்போவும் ஒரு சந்தேகத்திலேயே இருக்கிறது, அதுவும் வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் கவலையை குத்தகைக்கு வாங்கி இருக்கிறது, இந்த கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா ஏதாவது கிடைக்காத ஒன்றை நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து முகப்பொலிவு வந்து கெடுத்துரும். எப்போவுமே வந்து பாசிட்டிவ் சிந்தனையோடு இருந்தாலே உங்கள் முகப்பொலிவு நல்லாயிருக்கும். இந்த லட்சுமி நரம்பையும் யூஸ் பண்ணி நம்ம எப்போவும் ஒரு பாசிட்டிவ் தாட்டோடையே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நம்ம உடம்பு பிரிஸ்காக இருக்கும், மூளையும் நல்லா வேலை செய்யும். நான் மேற்சொன்ன வருமங்கள் எல்லாம் கொடுத்தாலும் உடம்புல வந்து எனர்ஜி ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் எல்லா நாடியிலையும். அப்போ நம்ம இளமையோட வெரி பொட்டென்ஷியலாக எங்கே எப்போவும் இருக்க முடியும். முகப்பொலிவோடு இருக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து மனதார நம்ம நல்ல திங்கிங்கில் இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்கள் முகம் வந்து பொலிவுடன் எப்போவும் நீங்கள் இளமையுடன் இருக்க முடியும்.